ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தேவனுடைய நீதியை நிறைவேற்றி நீதியில் வாழ்ந்து அந்த நீதியினால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற நல்ல நாட்களாய் மாறுவதாக இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை, பரலோக ராஜ்யம், அவருடைய நீதியை தேடுங்க. ஏன்னா நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் இல்லை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ மரண வழி. நீதியின் பாதையில ஜீவன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இந்த உலகம் அநீதி நிறைந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நேற்று ஒரு டிராவல் பண்ணி வந்தோம். திருநெல்வேலியிலிருந்து சென்னை வந்தோம். ஒரு 4 நாட்கள் கான்ஃபரன்ஸ்க்காக ஊழியர்களோடு கடந்து வந்தேன். வந்தே பாரத் என்கிற ட்ரெயினில் எடுத்தோம். ஏன்னா நாங்கள் மாலை சேர வேண்டும் என்கிறதுக்காக அந்த ட்ரெயின் எடுத்தோம். எடுக்கும்போது அதனுடைய எல்லா வசதிகளையும் இணைத்து நாங்கள் டிக்கெட் எடுத்தோம். மகிழ்ச்சியாக இருந்தது. 2வது முறையாக நான் அதில் பயணமாகிறேன். கூட வந்திருந்த ஊழியர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். காரணம், ஏறின உடனே நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க. ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க. வாங்கி வாசித்தோம். கொஞ்ச நேரத்தில் டீ, அழகான டீ, அதில் பிஸ்கட் ரொம்ப அழகாக கொடுத்தாங்க. ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி தாண்டி வரும்போது நல்ல குவாலிட்டியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு கொடுத்தாங்க. இட்லி, கேசரி, வடை, அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சட்னி, சாம்பார் போட்டு ரொம்ப டேஸ்டாக குவாலிட்டியாக இருந்துச்சு. ஆமாம், அப்படி போயிட்டு இருக்கும்போது தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. வந்த உடனே எல்லாம் கிடச்சிட்டே இருக்கு, ஒரு குறைவு இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ராவல் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. மத்தியானம் 12 மணி ஆன உடனே நல்ல தயிர்லாம் வச்சு, நல்ல நட்ஸ்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ண ஒரு லட்டோடு கூட சப்பாத்தி, நல்ல வெஜிடபிள்ஸ் கறி, பன்னீர் மசாலா, டால் வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. ஏன் இவ்வளோ வெரைட்டியாக சொல்கிறேன்னா, நான் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் எடுத்தேன். ட்ராவல் பண்ணணும், சென்னை போகிறேன்னு சொல்லி பணங்கள் கொடுத்து டிக்கெட் எடுத்தேன். எல்லாத்தையும் ஃப்ரீயாக அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, கொடுத்தாங்க. பாருங்கள், உலக பிரகாரமாக நான் அந்த வாகனத்தில் பயணிக்கும் போது, நான் பணத்தை முன் செலுத்தும் போது எனக்கு உள்ள தேவை நியூஸ் பேப்பர், தண்ணீர், காலை உணவு, மதிய உணவு கொடுத்து எனக்கு இவ்வளவு காரியங்களை செய்ய முடியுமானால், ஆண்டவர் சொல்கிறார், சமாதானம் தருவேன், சந்தோஷம் தருவேன், ஆறுதல் தருவேன், நிம்மதி தருவேன், ரட்சிப்பு தருவேன், விடுதலை தருவேன், இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் தருவேன், முடிவிலே நித்திய ஜீவனை தருவேங்கிறார். ஆனால் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியும் தேடணும். நீ மக்கள் அதை விட்டுட்டு வேற எல்லாத்தையும் தேடுறாங்க. முதல்ல ஆண்டவரை தேடுங்க, தேவ நீதியை தேடுங்க, தேவனுடைய ஆளுகையை தேடுங்க, பரலோகத்தை தேடுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் கூடுதலாய் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடிக்கையாக சொல்வேன். ஆமென். தோத்திரம். கடையில் போய் இட்லி, வடை வாங்கினா சட்னி, சாம்பார் இலவசம். சட்னி சாம்பாருக்கு தனியாக பைசா இல்லை, சில ஹோட்டலில் தவிர. வாங்கினா கொடுத்துருவாங்க, சட்னி கொடுப்பாங்க, சாம்பார் கொடுப்பாங்க, இலவசம். அதுக்கு அவங்க பில் போடுறதுல இன்க்ளூடிங் சாத்தா வாங்குறாங்க. அதுக்காக வாளி எடுத்துட்டு ஒரு வாளி சாம்பார், ஒரு வாளி சட்னின்னு பெறக்கூடாது. விளக்கு மாதிரி தான் கிடைக்கும். சும்மா கிராம பாணியாக பேசிட்டேன். நல்ல கவனிங்க. நான் கிரையை செலுத்துறேன். ஒரு பொருளுக்காக வடை, தோசை, பொங்கலுக்கு நான் கிரையை செலுத்தும் போது அது கூட கொடுக்குறாங்க. முதலாவது என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியை தேடினால் இயேசு இவர்கள் எல்லாவற்றையும் கூடுதலை கொடுப்பார், சந்தோஷம் தருவார். காரணம், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அவர் சமாதானம் தருவார். அவர் சமாதான பிரபு. விடுதலை தருவார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள், முடிவிலே நித்திய ஜீவனை தருவார். காரணம், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், நீதியை தேடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, தேவனுடைய நீதியை தேடி, தேவனுடைய ராஜ்யத்தை தேடி மிச்ச எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபைதார். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.